வணக்கம். இப்போ நான் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல தான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம ஆஷாட நவராத்திரி பார்த்து வந்தோம். இன்னைக்கு முதல் நாள் மகா வராகியை நம்ம நேற்று ஹோமம் புரிந்திருக்கு. அது எதற்காகனா எதிரி தொல்லை நீங்கிறதுக்காக தான். நம்மளுக்கு எதிரி என்ன மாதிரி பிரச்சனை கொடுத்தாலும் வராகி அம்பாள் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருந்து எதிரி வாயை அறுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு கருதப்படுது. ஸோ எதிரி தொல்லை இல்லாத நாள்னால நீங்களும் மனமுருகி நம்ம அம்பால வேண்டிக்கோங்க. இப்போ சண்டிகா ஹோமம் நடந்து கொண்டிருக்குது. நிறைய பேர் அவங்களோட சங்கல்பமா வைக்க சொல்லி அவங்களோட துன்பத்தை சொல்லி ஹோமங்கள் பண்ண சொன்னாங்க. அந்த வகையில முதல் நாள்ல நம்ம கோலாகலமா பண்ணிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் உங்களோட சங்கல்பத்தையும் உங்களோட குடும்பத்தாரோட சங்கல்பத்தையும் சொன்னீங்கன்னா அதற்காக நம்ம வேண்டி 4 பண்டிதர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அப்புறமா ஹோமங்கள் நடந்து ஸோ உங்களுக்கான நாள் சொல்லலாம். ஏன்னா காலையில அபிஷேகத்துல இருந்து ஹோமம் முடிய வைக்கும். அதுக்கப்புறம் ஆகுதிக்கும் அதற்குரிய வஸ்திரம் அதற்குரிய நைவேத்தியம் அதற்குரிய அர்ச்சனை பூக்கள் செய்து நம்ம பண்ணிருக்கோம். அதற்கான தட்சிணை 3000 ரூபாய் தான். அசோத்திரத்திலே ஆஷாட நவராத்திரி பூஜை பிரியாயி நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரியை ரொம்பவே விரும்புகிறா வராகி. ஸோ அதனால இந்த நாள் இந்த 9 நாளையும் வராகி நம்மளுக்காகவே வராகி அம்பாள் வீற்றிருக்கா. இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா 3 அம்பாலையும் உங்க வீட்டுக்கும் தேடி வருகிறாங்க. அதே மாதிரி நிறையவும் புக்காகுது. ஸோ உங்க வீட்லயும் இந்த ஆஷாட நவராத்திரியில வராகி வரணும்னா நான் கொடுக்குற நம்பர் கால் பண்ணி விவரத்தை கேட்டு அதற்குரிய பலன் நீங்க கண்டிப்பா பயனடைஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரி ரொம்பவே முக்கியமான நவராத்திரியா இருக்கு. அப்ப முடிவு பண்ணாதான் உங்க வீட்லயும் சரி உங்களுக்காக பூஜையும் இங்க நடக்கும். ஸோ அதுக்கு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.